ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வேறு போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போந்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லிக்கிட்ட வச்சிருந்த விஜய் ஏன் மல்லி இப்படி பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறப்பே பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்மேனை வீட்டுக்கு வராங்க. வந்ததும் பார்த்தீங்கன்னா நம்முடைய ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா யார் நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு நான் இப்படி தான் போஸ்ட் டெலிவரி பண்ண வந்திருக்கேன் மேடம். இங்கே மல்லி விஜயகுமார்ன்றது யார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. விஜயகுமார்ன்றது என்னுடைய தம்பி தான், ஆனால் மல்லின்றது எங்கள் வீட்டில் ஒண்டை வந்தவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் தெரியாது மேடம், இவங்க இருந்தால் கூப்பிடுங்க, இவங்களுடைய முக்கியமான டாக்குமெண்ட் போஸ்ட்டில் வந்திருக்கு, அவங்க சைன் பண்ணி தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி என்னடா போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியோட ஆதார் கார்டு தாங்க அட்ரஸ் மாற்றி நம்முடைய விஜயோட வீட்டுக்கு வர மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளுடைய மல்லிக்கே தெரியாதுங்க. ஏன்னா நம்முடைய அன்னபூர்ணியம்மா பண்ணியிருக்கு. இந்த ராஜேஸ்வரியெல்லாம் எப்படியாவது நம்மளுடைய மல்லியை வீட்டை விட்டு அனுப்பணும்னு ஒரு முடிவோடு இருக்கிறதுனால நம்ம எவிடன்ஸ்டாக ஸ்ட்ராங்காக பண்ணாதான் மல்லியை விஜய் கூட வாழ வைக்க முடியும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா எல்லாமே சீக்ரெட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மல்லிக்கு தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் எங்கே இருக்க வா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி கத்தி கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னக்கா எதுக்காக இவ்வளோ சதமாக கூப்பிட்றா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இவர் ஏதோ சொல்கிறாரு கேளுப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் சார் என்ன அப்படின்ற மாதிரி இங்கே மல்லிகா விஜயகுமார்ன்றது யார் அப்படின்ற மாதிரி கேட்டது. மல்லிகா விஜயகுமாரா? என் பேர் விஜயகுமார். ஓ, அவள் வேலையாக தான் இருக்கும். என்ன சார் இப்போ அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை அவங்க பேரில் ஆதார் கார்டு வந்திருக்கு, இந்த வீட்டோட அட்ரஸ் போட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்மளுடைய விஜய்க்கும் ஏன் மல்லி எங்கே இருக்க வா அப்படின்னு கூப்பிட்டு மல்லி உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நீ இந்த வீட்டோட மருமகன்றதை நிரூபிக்கிறதுக்காக இந்த வீட்டை விட்டு போகக்கூடாதுன்ட்டு எவிடன்ஸை ஸ்ட்ராங் பண்ணுறன்ற பேரில் உன்னுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட அட்ரஸை போட்டு என்னுடைய பேரும் உன் பேரை சேர்ந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிற மாதிரி பண்ணிகிட்டே இருக்கியா. நீ கனவுல கூட நினைக்காத நீ நான் சேர்ந்து வாழணும்னு எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு நம்ம மல்லி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாமே போன நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா இப்போ சொல்ல போறியா என்ன அப்படின்ற மாதிரி மல்லி மேலே நான் எதுவுமே பண்ணலை சார் அப்படின்ற மாதிரி சொன்னதும் நம்ம அன்னபூர்ணியம்மா பார்த்தீங்கன்னா மல்லி மேலே கோவப்படாதீங்க, நான் தான் அந்த அட்ரஸெல்லாம் மாற்றி மல்லி இந்த அட்ரஸ்க்கு வர மாதிரி பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அன்னபூர்ணியம்மா திட்ட முடியாது. மல்லியை பார்த்தீங்கன்னா மல்லி மரியாதையோடு சொல்கிறேன், இந்த மாதிரி பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்கதை என் கூட சேர்ந்து வாழணும்னு நீ கனவுல கூட நினைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. வேறு எபிசோடில் இதெல்லாம் தான் நடக்கும் போது நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காது, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சிருக்கு ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். நம்ம அன்னபூர்ணியமாக செய்கிறதெல்லாம் ரைட்டுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காது, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.